விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது அல் ஜசீரா சர்வதேச ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரினுடைய நேர்காணலுக்கு பிறகு மீண்டும் பேசு பொருளான பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, அல்லது முன்னாள் ஜனாதிபதி அப்போது ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சில வன்முறைகளுக்கு உடந்தையாக இருந்தார் என்ற, அதே போல் இன்னும் பலரை குற்றஞ்சாட்டி பல்வேறு சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டு முன்வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணைக்குழுவினோட அறிக்கை கிட்டத்தட்ட 30 வருட காலமாக 3 தசாப்தங்களாக வெளியே வராமல் இருந்த, கிடப்பிலே போடப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்ததனை தொடர்ந்து அந்த ஆணைக்குழுவின் அறிக்கைகள் ஏற்கனவே அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றாலும் இப்போதுதான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை வெளிவந்திருந்தது. அது அச்சுப்பிரதியாக வெளிவந்திருந்தது. அது தொடர்பில் ஒரு சிலருக்கு நன்கு தெரியும் அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. இப்போது அது வெளிவந்திருக்கின்ற காரணத்தினால் இன்னும் பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்காக அது வெளிவரவில்லை என்றாலும் கூட அதில் மிக முக்கியமான, அதில் பல விடயங்கள் இருக்கின்றன, அதில் மிக முக்கியமான, ஆனால் அது மிகவும் பிரபலமான ஒரு விடயத்தை இங்கு கூற விரும்புகிறேன். அன்பான நேயர்களே, இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அதாவது உயர்நீதிமன்றத்திற்கு இதனை அமுல்படுத்துவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லது அது தொடர்பான வழக்கை அவர்கள் விசாரிப்பதற்கான ஒரு வழிவகை செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆரம்ப கட்டமாக இது வழக்குக்கு விசாரணைக்கு வந்து அதன் தீர்ப்பு வழங்கப்பட்டு அது இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சந்தேக நபர்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பட்சத்திலே பெரும்பாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிரஜா உரிமை பறிக்கப்படுவதற்கான பெரும்பாலான நிலவுகை அங்கே காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் மேற்கோளிட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களுள் ஒன்று, உயர்நீதிமன்றத்திற்கு விசேட ஆணை கொடுக்கப்படுகிறது. அதாவது இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நிரூபணமாகின்ற பட்சத்தில் அவர்களினுடைய பிரஜா உரிமையை முற்றிலும் நீக்குவதற்கு ஒப்பான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கான அதிகாரம் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும்பாலும் இந்த தீர்ப்பின் இறுதியில் ரணில் விக்ரமசிங்க இதில் பிரதான பேசுபொருளாக இருப்பவர் அவர் என்பதனால் அவர் உள்ளிட்டு இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவருக்கு பெரும்பாலும் பிரஜா உரிமை, அவருடைய இலங்கைக்கான அனைத்து உரிமைகளும் நீக்கப்படும் என்றுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னால் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன. அந்த காலத்திலே மிகப்பெரிய பாதாள உலக குழு தலைவர்கள் ஒருவராக இருந்த கோணவல சுனில் என்ற இயற்பெயரிலே அழைக்கப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார் என்று அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நாட்டில் எல்லோரும் அதனை அப்போது அறிந்து வைத்திருந்தார்கள். பட்டலந்த குடியிருப்பு பகுதியிலே அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய உல்லாச விடுதியில் ரணில் விக்ரமசிங்கவை அவர் வந்து சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார் என்றும் அதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இவருக்கு எதிராக வழக்கு ஒன்று இருந்தது. குழாய் மூலமாக எரிபொருள், அதாவது குறிப்பாக பெட்ரோலாக இருக்க வேண்டும், அதனை திருடினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கிட்டத்தட்ட 15 வருட கால பகுதி அவருக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பிறகு அப்போதைய அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்தது. பிறகு அவர் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து, பெண் என்பதனை விட ஒரு உத்தியோகம் செய்கின்ற ஒரு பெண், அந்த உத்தியோகத்தை நான் இங்கு குறிப்பிடவில்லை, அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. என்றாலும் கூட அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவருக்கு அப்போதைய அரசாங்கம் அவருக்கு அகில இலங்கை ரீதியில் பலம் வருகின்ற சமாதான நீதவான் பதவியை கொடுத்திருந்தது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். பாருங்கள், எங்கு சட்டம் வளைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவருக்கு சட்டம் நன்கு வளைந்து கொடுத்திருக்கிறது இல்லையா? அவை இது ஒரே ஒரு விடயம் தான், இது ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு மேலதிகமாக இந்த விடயங்களோடு தொடர்புடைய மிக முக்கியமான சட்டத்தரணி ஒருவரின் கொலை, இவை அனைத்திலுமே ரணில் விக்ரமசிங்கவினுடைய பெயர் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஆணைக்குழுவில் இருந்து வெளிவருகின்ற மிக முக்கியமான தகவல்களில் ஒரு தகவல். இது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். இதனை தாண்டி இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய அப்போதைய தலைவர், ஸ்தாபக தலைவர், அவரினுடைய கொலை, அவரை கொலை செய்வதற்கு ஓரிரு நிமிடங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட நிலப்படங்கள்,
அதே போல் இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி இன்று கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம், தன் கையிலே துப்பாக்கியை கொடுத்து சுடுமாறு கோரியிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆணை என்று கூறியிருக்கிறார்கள். அவருடைய கை நடுங்குகின்ற போது அவருடைய கையில் இருந்த துப்பாக்கியை பறித்து ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருக்கக்கூடியவர் அல்லது அதற்கு ஒப்பான ஒரு பதவி நிலையில் இருக்கக்கூடியவர் எடுத்து சுட்டு கொலை செய்திருக்கிறார் என்பதும் இப்போது ஒருவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மீண்டும் இது விசாரிக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் ஓடோடி வந்து இதற்கு வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான சில தகவல்கள். ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினார், நல்ல விடயம். நிறைய விடயங்கள் செய்திருக்கிறார், நாங்களே பாராட்டக்கூடிய நல்ல விடயங்கள் செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நல்ல மனிதனின் பிறகு பின்னாலும் இப்படிப்பட்ட கேவலமான விடயங்களும் இருக்கின்றனவா என்று நினைக்கின்ற போது, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் அந்த பாலை குடிக்கலாமா? முடியாது இல்லையா? பால் அதிகமாக இருந்தாலும் விஷம் ஒரு துளி என்றாலும் விஷம் தானே. மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.